तो हाँ, मैं बिहार से चुनाव लड़ूंगा. வணக்கம். அதிகாரம் கையில் இருக்கு, கார்ப்பரேட்டுகள் கொடுக்கக்கூடிய பெரும் பணம் கையில் இருக்கு. ஆனால் இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு மோடியும் அமித்ஷாவும் ஆட்சியை எத்தனை நாளைக்கு காப்பாற்றுவாங்க? அது நடக்கவே நடக்காது. உலகத்தில் மக்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை தொடர்ச்சியாக தக்க வைக்க முடியும். ஆனால் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா? இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100வது வருடத்தை ஆர்எஸ்எஸ் கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு ஒரு மிகப்பெரிய பொறி பீகாரில் விழுந்திருக்கிறது. பீகாரில் கடந்த 5 வருடங்கள் அதற்கு மேலாக மோடியோடு கூட்டணி வைத்து கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியை விட்டு விலகுகிறார். அவருடைய பேர் சிராக் பாஸ்வான். உங்களுக்கு தெரியும், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன். ராம்விலாஸ் பாஸ்வான் இந்தியாவிலேயே 9 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இந்தியாவில் இருந்த சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மனிதர் என்கிற மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர். அவருடைய பையன்தான் சிராக் பாஸ்வான். அவர் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னாடி சொன்ன செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SC/STக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை ஒன்றிய அரசு, மோடி அரசு கொடுக்காம அதில் வேற ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து நிரப்பிட்டு இருக்கிறாங்க அரசு துறைகளில் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இப்போது அவர் என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா, தலித் மக்களுக்காக மோடி அரசு எதையுமே செய்யலை, தலித் மக்களை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பீகாரில் 234 தொகுதிகளிலையும் என்னுடைய கட்சி போட்டியிட போகிறது என்று சொல்லியிருக்கிறாரு. நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லியிருக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் முதல்வர் கனவில் இருக்காங்க. பீகாரில் பாஜகவினுடைய முதல்வர் அப்படிங்கிற கனவில் இருக்கும்போது சிராக் பாஸ்வான் அவர்களுடைய கண்ணில் மண்ணள்ளி போட்டிருக்கிறான். அந்த கனவில் மண்ணள்ளி போட்டிருக்கிறான் இல்லையா? 234 தொகுதிகளையும் நாங்கள் போட்டியிட போகிறோம், நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ சிராக் பாஸ்வான் அப்படி சொல்லியிருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கட்சிக்கு இருக்குது. அந்த 5 பேரும் மோடிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆதரவால் தான் மோடி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். மோடி இந்த முறை ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது, கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆதரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் கொஞ்சம் பல்ட்டி அடித்தா கூட மோடி கோவிந்தா, மோடி உடனே வீட்டுக்கு போகலாம், இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இமயமலைக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அது மோடிக்கு தெரியுது, ரெடியாக தான் இருக்கிறார். மோடியும் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். இப்போ 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் திடீரென்று சொல்கிறார், மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் தலித் மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை. சார், உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அவங்க தலித்துகளுக்குன்னு மட்டும் இல்லை சார், இந்திய மக்களுக்கே அவங்க இது ஒரு 11 வருஷமாக எதுவுமே பண்ணலை. வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் நீ இது பண்ணலை அது பண்ணலைன்னு கேட்குறதுல அர்த்தமே இல்லை சார். அவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஆட்சி பொறுப்புக்கே வந்திருக்காங்க. நம்ம தான் கத்திக்கிட்டு இருக்கிறோம். தலித்துகளுக்கு எதுவும் செய்யவில்லை, பழங்குடிகளுக்கு எதுவும் செய்யவில்லை, முஸ்லீம்களுக்கு எதுவும் செய்யவில்லை, கிறிஸ்தவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை, பார்சிகளுக்கு எதுவும் செய்யவில்லை, இந்துக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று நம்ம தான் கத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ மோடியும் அமித்ஷாவும் சொல்லாமல் சொல்கிறார்கள் நம்மை பார்த்து, இதற்குத்தானே நான் வந்தேன் அப்படிங்கிறதா. ஆனால் சிராக் பாஸ்வான் இப்போ 5 வருடம் ஆட்சி காலம் முடிய போகிறது. பீகாரில் தேர்தல் வரவிருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் இனிமேலால் இவங்க கூட தொடரப்போவதில்லை அப்படிங்கிற முடிவை நோக்கி அவர் சென்று கொண்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. ஏற்கனவே நிதிஷ்குமார் சொல்லிட்டு இருக்கிறார். என்ன, நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்தவர்களே மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி? பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டாம், பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நம்முடைய கட்சியினுடைய எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் அப்படின்னு. சமீபத்தில் கூட ஒரு தகவல் வந்தது. பீகாரில் 20% அதிகமான முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடந்த காலங்களில் அரசு துறைகளில் நியமனம் செய்யப்பட்டவர்களில் எத்தனை பேர் முஸ்லீம்கள்னு பார்த்தா ஒருத்தர் கூட கிடையாது. அந்த அளவிற்கு மிக மோசமான ஆர்எஸ்எஸ் அரசியல் அங்கே பீகாரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ எல்லா பழியையும் நிதிஷ்குமார்கிட்ட போட பார்க்குது ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் சேர்த்து. நிதிஷ்குமார் தானே முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் இல்லையா? எல்லாத்தையும் மற்றவங்க மேலே பழி போட்டு தப்பிச்சுக்கிற பழக்கம் தானே. இப்போ சிராக் பாஸ்வான் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்கு. ஏற்கனவே பரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலித் தலைவர், அவர் இதே மாதிரி பாஜக கூட்டணியுடன் தொடரப்போவதில்லைன்னு சொல்லி இந்தியா கூட்டணியில் சேர்ந்த காட்சியை பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்? தலித் மக்களுக்காக பாஜக எதுவும் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறார்.
சார், நீங்கள் ரொம்ப காலம் கடந்து இதை சொல்கிறார்கள். எந்த காலத்திலும் பாஜக தலித் மக்களுக்காக எதுவும் செய்ததில்லை, செய்ய போவதும் இல்லை. ஒரு உதாரணம் நம்ம அடிக்கடி சொல்கிறது, ஆனால் இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய விஷயம் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட போது அதற்கு எதிராக ஒரு அந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக ராமர் கோயிலை கையில் எடுத்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய RSS நபர்கள். அதை யாராவது மறக்க முடியுமா? யாரும் மறந்தாலும் இந்துக்கள் அதை மறந்துடவே கூடாது. ஏன்னா இந்துக்களுக்காக கட்சி நடத்துகிறேன்னு சொல்லி தான் மக்களை ஏமாற்றி கொண்டு ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போது தெலுங்கு தேசம், இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார், சிராக் பாஸ்வான், இவங்க எல்லாருக்குள்ளேயுமே பாஜகவின் மீதான ஒரு அதிருப்தி பல நேரங்களில் பல்வேறு வடிவங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாஜக என்கிற நீர்க்குமிழி உடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 3 மாதம் நடக்குது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு எதிராக அமையும் என்பது இன்றைக்கு அங்கிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள். அதை உறுதியாகும் பட்சத்தில் பாஜக ஆட்சி ஒன்றியத்திலிருந்து வீழும், மோடி வீட்டிற்கு செல்லலாம். ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த முறை பாஜக வீழ்த்தப்படும் பட்சத்தில் இன்னும் ஒரு 500 வருடங்களுக்கு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இந்தியாவில் தலை தூக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். तो हाँ, मैं बिहार से चुनाव लड़ूंगा. मैं बिहार की 243 सीटों पर चुनाव लड़ूंगा. मैं बिहार की हर एक सीट से बिहार को फर्स्ट और बिहारियों को फर्स्ट बनाने के लिए चुनाव लड़ूंगा. और सबसे बड़ी बात, मैं बिहार से चुनाव नहीं लड़ूंगा, मैं बिहार के लिए चुनाव लड़ूंगा, बिहारियों के लिए चुनाव लड़ूंगा. साथियों, आप लोग ही मेरा परिवार है. अब मेरे पिता इस दुनिया में नहीं है. जिनको मेरा पिता बनना था, उन्होंने भी मुझे घर से बाहर निकाल दिया. ऐसे में मेरे पिता आप हैं, मेरी माँ आप हैं, मेरे भाई आप हैं, मेरी बहन आप हैं, मेरा परिवार आप है. और अब ये फैसला भी आप ही को लेना है कि क्या चिराग पासवान चुनाव लड़े, और लड़े तो कहां से लड़े. आपका फैसला मेरी सराखों पर. ये वादा आप लोगों से करके जाता हूं कि आप लोग जो चाहेंगे चिराग पासवान वो ही करेगा. पर हां, ये वादा जरूर करता हूं कि मैं जो कुछ भी करूंगा सिर्फ और सिर्फ मेरे प्रदेश को भारत का नंबर 1 प्रदेश बनाने के लिए करूंगा, सबसे विकसित राज्य बनाने के लिए करूंगा. साथियों, आज हमारी केंद्र की सरकार, बिहार की सरकार, मुख्यमंत्री नीतीश कुमार जी के नेतृत्व में केंद्र में மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.